இந்த குடும்பத்துக்காக கண்டிப்பா அம்மன் கோயிலுக்கு போகணும் மாமா. எனக்கு புரியலையே. சீதா, அப்பாவுக்கு டீட்டெயிலா சொல்லு. மாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நீங்க நம்புதியலா? நீ போய் சொல்லுவேன் நீயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. நாம பண்ண போறது பசங்களுக்காக, அவங்களோட எதிர்காலத்துக்காக. 3 பேரும் வியர் குடிச்சது உண்மை. செக்யூரிட்டி அண்ணன் காருக்குள்ள இருந்து பாட்டில் எடுத்ததும் உண்மை. அப்பா, இந்த தப்ப திரும்பவும் அவங்க பண்ணாம இருக்கணும்னா இன்னைக்கு நாம எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போகணும். கோவிலுக்கு போறதுக்கும் பசங்களுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு சரியா புரியலையே. எப்படி சம்பந்தம் இருக்குப்பா. மாமா, எப்படியாவது எல்லாரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது உங்களோட பொறுப்பு. அத மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்கணுமோ அது சிறப்பா நடக்கும். தங்கச்சிங்க தப்பு பண்ணாங்கிறது சித்திக்கு புரிஞ்சிடும். ப்ரூவ் பண்ணிடலாம். சீக்ரெட் ஆபரேஷனா? அப்படி கூட வச்சுக்கலாம்ப்பா. பிளான் பக்கா பிளான் தானே, தவறாது. சான்ஸே இல்ல மாமா. மெயின் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. நடக்க போறது கிளைமேக்ஸ். ஓகே, எல்லாரையும் கோல்கட்டா ஏன் பொறுப்பு. நாங்களும் உங்க கூட தான் வரோம்ப்பா. நாங்க சொன்னா யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்க. நீங்க தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லணும். அவங்க கிட்ட என்ன காரணம் சொல்றது? என்ன வேணா சொல்லட்டும் பாஸ், அது மாமாவோட பிரச்சனை. அவங்களால முடியாதா என்ன? ஆனா நம்ப வைக்கணும். நம்பினாதான் வருவாங்க. நீ ஒரு பிசினஸ் டைக்குன்னு பேசிட்டு கிளைண்ட்ஸ் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாம போமா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. வா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன மாமா இப்படி சொல்லிட்டிய? நானும் இந்த குடும்பம் தானே. நீ இந்த குடும்பத்தோட தேவரமா. அப்போ நான் தானே செய்யணும். ஆமா, நீ தான் செய்யணும். மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். தட்டுல ஒன்னும் மிச்சம் இருக்க கூடாது, முடிச்சிடணும். அப்பா, நீங்க இப்படி சிரிச்சு ரொம்ப நாளாச்சுப்பா. சந்தோஷமா இருக்கு. வாங்க 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 வாங்க. என்னம்மா? சாமியார் எங்க இருப்பாரு? சாமியார் கோயிலுக்கு அந்த பக்கம் இருப்பாரு. ஒழுங்கா சொல்லுங்க, அந்த ஆளு சரியான சாமியார் தானே? சீட்டர்லாம் இல்லையே. இத பாருமா, ராத்திரி பூரா சலங்க சத்தத்துல என்னால தூங்கவே முடியல. நீங்க வந்தாலும் வராட்டியும் நான் போய் சாமியாரை பார்க்கத்தான் போறேன். அந்த சாமியார் மட்டும் தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாருன்னா எந்த பேய் பிசாசாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. தாயத்தை கழுத்துல கட்டிக்கலாமா? அத நீ கழுத்துல கட்டிப்பியோ கையில கட்டிப்பியோ எங்க வேணா கட்டிக்கோ. ஆனா அந்த தாயத்தை மட்டும் அவுத்து வைக்கவே கூடாது. சலங்கு சத்தம் நின்னுடுச்சுன்னா அவுத்து வீசிடலாம்ல. எப்ப நிக்கும்னு யாருக்கு தெரியும்? நடக்க வேண்டியது நடந்தா தானே சத்தம் நிக்கும். நடக்க வேண்டியதா? என்ன நடக்கணும்? இத பார், முதல்ல நாம நடக்கணும். நடந்தே சாமியார் கிட்ட போகணும். இத பார், சும்மா இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தாயத்து வாங்கி தர மாட்டேன். ஐயோ, சாரி, நாங்க எதுவும் கேள்வி கேட்கல. வாங்க போனா. வாங்க. வா. நம்ம எல்லாரும் அவன் கோயிலுக்கு போகணும். எங்க போகணும்? என்ன திடீர்னு பக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு? எதையாவது நினைச்சு பயப்படுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. எனக்கு பயம் இல்லை. நைட்டு
அம்மன் கனவுல வாழ்ந்தாரு. எதுக்காக தெரியல. வந்து பார்க்க மாட்டியான்னு கேட்டுச்சு. அப்படியா? அம்மன் உங்க கனவுல வந்துச்சா? கொடுத்து வச்சவங்க நீங்க. அம்மன் சொன்னா தட்டி கழிக்க கூடாது, போய்தான் ஆவணும். இது என்ன புதுசா இருக்கு? எப்பவும் அம்மன் உங்க கனவுல வந்ததே இல்லையே. சித்தி, தேவைப்படும் போது தானே வர முடியும். அம்மன் ஏதோ சொல்ல விரும்புது. ஆமாமா, அம்மனே வந்து கூப்பிட்டா காரணம் இல்லாம இருக்காது. அம்மனே எப்ப போகணும்? எப்படியே போகணும். சரி போவேணும். உண்மையாதான் சொல்றீங்களா? இல்ல ராமோட பொண்டாட்டி ஏதாவது சொன்னாளா? கனவுல அம்மன் வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? நான் சொன்னாலும் அம்மன் வராது. அம்மன் மனசு வச்சாதான் வருவா. ஏன் சொல்லிதான் பாரு, ஒரு தடவை என் கனவுலயும் வரட்டும். நீதான் அம்மன் பக்தையாச்சே. சித்தி, அப்பாவுக்கு கனவு வந்திருக்கு, போகலான்னு சொல்றாரு. போறதா இருந்தா போலாம், இல்லைன்னா போக வேண்டாம். எதுக்கு சீதாவை கிண்டல் பண்றீங்க? அக்கா, அவளை எதுவும் சொல்லக்கூடாது. ராம் தாங்க மாட்டான், உடனே கோவம் வந்துரும். ஆமா ஆமா. சாரி சித்தி. நீ வர வா. சீதா கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆனால் இன்னையே போகணும். நான் வரலன்னு சொன்னேனா? இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் கோவப்படுறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் தான் கூப்பிடுறேன். நீ அரசோட கோவப்படுறீங்க. நான் தெரியாம பேசிட்டேன், இனிமே பேச மாட்டேன். மகா அர்ச்சனா, இத்தனை நாள் கோயிலுக்கு போகலான்னு அண்ணா என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இப்போ சொல்றாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. போலாம் வாங்க, போயிட்டு வந்துடலாம். நானும் வரலாமா? உங்களை தான் கேக்குறா. என்னெல்லாம் கேட்டு எதுவும் பண்ண மாட்டான். சீதா, நீ ராம் ரெண்டு பேரும் வாங்க. கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி போகணும். வாங்க போலாம், வாங்க. சரி வா. சிக்கிட்டாக பாஸ், மொத்த குரூப்பும் சிக்கிட்டாக. சீதா இன்ஃபார்ம் பண்ணுவா. அது வரைக்கும் இந்த சில்லு வண்டுகளை புடிச்சு வச்சிருக்கணும். அப்படி போங்க. ஐயா கொண்ட சாமியே. இவங்க 3 பேரும் ஆத்தா முத்தாலம்மனுக்கே சவால் விட்டுருக்காங்க. நிக்க கூடாது, கூட்டிட்டு போ. அந்த ஆத்தா கோவப்பட்டா தாங்க மாட்டாங்க. கூட்டிட்டு போ. ஐயா கொண்ட சாமி, சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அதுங்களை மன்னிச்சு தாயத்து கொடுத்து அது உசுரை காப்பாத்துங்க சாமி. மன்னிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஐயோ, ராத்திரி முழுக்கவும் ஆத்தா சலங்க ஆட்டம் காட்டிக்கிட்டே இருப்பா. ஐயோ, இன்னைக்கு சூலாயுதத்தோட வருவா. குத்தி கொடலை கிழிப்பா. சாமி நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு கொலை முயற்சி பண்ணிருக்கீங்க. உண்மையா பொய்யா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏ வடப்பயலே! ஐயா சாமியே, இவங்க என்னையே கேள்வி கேட்க வந்திருக்காங்களா? இல்ல சாமியே, இதுக்காடா கூட்டிட்டு வந்த? நான் அதுக்காக கூட்டிட்டு வரல சாமி. பிள்ளைங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. கோவப்படாம நீங்க தான் காப்பாத்தணும். அந்த அம்மனை மறிச்சு கட்டி நீங்க தாயத்தை கொடுங்க சாமியே. முதல்ல இவங்க 3 பேரையும் முட்டி போட சொல்லு, சாமி கும்பிட சொல்லு. இவங்க அகம்பாவம் பிடிச்சவங்களா இருக்காங்க. எனக்கு ஆத்திரம் வந்தா எரிச்சிருவேன்.
வந்துருச்சா? முதல்ல முட்டி போடுங்க, போடுங்க. ஐயோ, போடுங்க. ஏ காவக்காரா, சாமியே, தகவல் வர வரைக்கும் இப்படியே இருக்கணும். இல்ல வலதுபுற கண்ணை குருடாக்கிடுவேன். இடதுபுற காது கேட்காதபடி பண்ணிடுவேன். அசையாம அப்படியே இருக்கணும், அப்படியே இருக்கணும். ஏய், அம்மா கிட்ட இருந்து அவருக்கு தகவல் வர வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும். தகவல் எப்படி வரும்? ஏய், எப்படியோ வரும், நீ பேசாம இரு. கண்ணு காது பத்திரம். சாரி, கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவங்க சொல்றதை கேளுடி. நீ போ, நீ இங்க இருக்க கூடாது. நீ போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. போ, ஆத்தா கூப்பிடுறா. போ. செக்யூரிட்டி, போகாதீங்க போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பல ரகசியம் நீங்க சொல்ல வேண்டியது இருக்கு. கூட வந்தவன் இருக்க கூடாது. போ. போகாதீங்க போகாதீங்க. செக்யூரிட்டி. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம். கடவுளே, எங்க அது நம்ம செக்யூரிட்டி மாதிரி இருக்குல்ல? ஆமா அவனேதான் மகா. யோ செக்யூரிட்டி, இங்க வா. மேடம், என்ன மேடம்? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? மேடம், கவலையே படாதீங்க. சரியான சாமியார். பாப்பா அவங்க 3 பேருக்கும் இனிமே எந்த தொந்தரவும் வராம தாயத்தை கொடுத்துருவாரு. ஏய், என்னையா வளர? என்ன தாயத்து? எதுக்கு பசங்களுக்கு தாயத்து? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன நடந்ததுன்னா, ஏய், உங்ககிட்ட கதையா கேட்டாங்க? திருட்டு பையல. சாமி கும்பிடணும், சீக்கிரம் சொல்லு. ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல விடுங்களேன். அண்ணா, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா அவங்க வந்தது உங்களுக்கு தெரியாதா? ஏய், யார் யார் பண்ணாங்க? சும்மா அவங்கங்க சொல்ற வேலை இல்லையா? ஏய், புரியுற மாதிரி சொல்லி தொலை. ஐயா, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் சாமியார் கிட்ட மந்திரிச்சு தாயத்து வாங்க வந்திருக்காங்க. ஏய், எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க 3 பேரும் உடம்பு சரியில்லாம வீட்ல படுத்திருக்காங்க. தாயத்தை வாங்க வந்தாங்கன்னு எதுக்கு போய் சொல்லணும்? இல்லைங்க ஐயா. ஏய், வந்திருக்காங்கன்னு எதுக்கு போய் சொல்ற? அது எப்படி வருவாங்க? உங்ககிட்ட சொல்லாம எங்கேயாவது போக முடியுமா? ஏய், டைம் பார்த்து ஏத்தி விடுறியா? சும்மா இரு. ஏய், நீ சொல்லு. மேடம், என்னத்த மேடம் சொல்றது? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்ப அவங்க உங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்காங்களா? ஏய், ஏன் கொள்ளுடா, சொல்லுடா. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். உங்ககிட்ட சொல்லிட்டு வந்ததை நினைச்சு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணே, எதுக்குண்ணே கூட்டிட்டு வந்திய? தாயத்து வாங்க. என்ன தாயத்து? எதுக்கு தாயத்து வாங்கணும்? அம்மா, என்னமோ தெரியலம்மா, ஏதோ சொன்ன பொய்யால ராத்திரி முழுக்க சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தாயத்து மந்திரிக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் தாமா சாமியார்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? மேடம், அது சாமியா பேயான்னு தெரியாது மேடம். ஆனா ஏதோ ஒண்ணு அலைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு மேடம். சலக்கு சலக்கு சலக்குன்னு சலங்க சத்தத்தோட குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றா இவன்? பைத்தியம் ஆயிட்டானா? செக்யூரிட்டி, தங்கச்சிங்க எங்க இருக்காங்க? எங்களையும் கூட்டிட்டு போங்க. எங்களுக்கும் சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியா? ஆமா, அது வேற யாரும் இல்ல, முத்தாரம்மன் தான். ஏய், நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. அவங்க கிட்ட போலாம் வா. மேடம், அவர் பெரிய மந்திரவாதி. தலையில உண்டெல்லாம் வச்சிருக்காரு. உண்டை இல்லையா, கொண்டெல்லாம் வச்சிருக்காரு. அவரை ஏமாத்தவே முடியாது. வாங்க வாங்க பில்டப்லாம் போதும், போடா. வாங்க வாங்கக்கா.
மாமா எல்லாரும் வந்துட்டோம். எவ்ரிதிங் இஸ் ஓகே. என்ன ஓகே? அம்மனுக்கு மேல ஆக்ரோஷமா இருக்கா. ஜோஷிய பார்க்க சொல்லிட்டா. ஏய் பொண்ணுங்களா, காலேஜ் போறதா சொல்லி கட்டடிச்சிருக்கீங்க. பெரியவங்களை மதிக்காம பேசிருக்கீங்க. ரத்த சொந்தத்தோட மனைவிய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இங்க வந்து முட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பண்ண தப்ப மறைக்க ஒரு அப்பாவி மேல பழி போட்டிருக்கீங்க. என்ன தப்பு பண்ணீங்க? எப்படி தப்பு பண்ணீங்க? ஏன் தப்பு பண்ணீங்கன்னு விளக்கமா சொன்னாதான் அந்த அம்மா உங்களை மன்னிப்பா. இல்லன்னா இன்னைக்கு சலங்கை கட்டிக்கிட்டு வரமாட்டா, சூளாயுதம் ஏந்தி வருவா. உங்களால தாங்கிக்க முடியாது, பெரும் தண்டனை கொடுப்பா. தாயத்தை கட்டினா நாங்க தப்பிச்சிடலாம்ல. தாயத்தை கட்டினா தப்பிக்கலாம். அதுக்கு முன்னால எல்லா உண்மையும் உங்க வாயால நீங்களே ஒத்துக்கணும். அப்பதான் அந்த அம்பா உங்களை மன்னிப்பா, அந்த முத்தாரம்மா உங்களை மன்னிப்பா. என்ன தப்பு பண்ணீங்கன்னு வாக்குமூலம் கொடுங்க. 2 பர்த்டே பார்ட்டியில நாங்க 3 பேரும் பியர் குடிச்சோம். மகா, எப்படியோ போதையில வீட்டுக்கு வந்துட்டோம். காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போனா போதையில என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்க கார்ல இருந்து இறங்குனதும் செக்யூரிட்டி பீர் பாட்டில் எடுத்திருக்காரு. அப்படியே நாங்க போதையில போனதையும் ஒரு பார்த்திருக்காரு. கார்ல இருந்து செக்யூரிட்டி பீர் பாட்டில் எடுக்கும்போது ராமண்ணனும் தையக்காரியும் பார்த்திருக்காங்க. ராமண்ணன் சித்திக்கிட்ட அப்பவே சொல்லலான்னு சொல்லிருக்காரு. ஆனா தையக்காரி தான் வேண்டான்னு தடுத்திருக்கா. ஆனா ராமண்ணன் எங்களை மிரட்டி இனிமே இப்படி பண்ண கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொன்னாங்க. சத்தியம் பண்ணிட்டோம். சத்தியம் பண்ணாலும் ராமண்ணனும் தையக்காரியும் சித்திக்கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருந்துச்சு. தையக்காரியும் ராமண்ணனும் சித்திக்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாங்க முந்திக்கணும்னு நினைச்சோம். அதுக்கு முன்னால சாட்சியை கரெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். செக்யூரிட்டி கிட்ட பாய்சன் பாட்டில காமிச்சு உண்மையை சொன்னோம். செல்வி உங்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டுல இது கலந்து உங்களை கொன்னுட்டு நீங்க செல்விய லவ் டார்ச்சர் பண்ணதுனால அந்த செல்வி உங்களுக்கு விஷம் வச்சுட்டான்னு போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவோன்னு மிரட்டணும். என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏன் சித்தி, இதான் உங்க வளர்ப்பா? அதே மாதிரி அந்த தையக்காரி நாங்க பியர் குடிச்சதா ராமண்ணன் கிட்ட சொல்லி அடைக்க வைக்கிறான்னு அழுதுகிட்டே சித்தி கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டோம். நாங்க என்ன பொய் சொன்னாலும் சித்தி நம்பிடுவாங்க. பார்க்க தான் பயங்கரமா இருப்பாங்க. ஆனா நாங்க ஈஸியா ஏமாத்திடுவோம். நாங்க அழுகும் போது எங்க கண்ணீரை பார்த்து அவங்க ஏமாந்துட்டாங்க. டவுட்டா இருந்துச்சுன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொன்னோம். உயிருக்கு பயந்து செக்யூரிட்டி நாங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டாரு. தையக்காரி ஏதோ மந்திரம் பண்ணிட்டா. நைட்டு முழுக்க சலங்கை கட்டிக்கிட்டு சாமி வந்து எங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. நாங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலையே. பியர் குடிக்கிறது ஒரு தப்பா? எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் பியர் குடிப்பாங்க. நாங்க பர்த்டே பார்ட்டி வந்தாதான் பியர் குடிப்போம். இதெல்லாம் தப்பு இல்லை தானே சாமி? பேரண்ட்ஸ் தானே புரிஞ்சுக்கணும். நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த உண்மையை மறைச்சோம். நீங்க ஒரு தாயத்தை கொடுத்து இனிமே அந்த சலங்க சத்தம் வராம பண்ணிடுங்க ப்ளீஸ். எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தரோம். அப்படியா? எப்படி தருவ? அதெல்லாம் ஈஸியா திருடிடுவோம் சாமி. அது
இது எங்க கை வந்த கலை தான் சாமி. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல அவ்வளவுதானா? சொன்னா நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நாங்கெல்லாம் ஃப்ராடுங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு தாயத்து வேற கேக்குதா? மகா என்ன பார்த்து ஷாக்கா வரீங்க? சீன் முடிஞ்சு போச்சு, எல்லாம் நாடகம். இதுக்கே ஷாக் ஆனா எப்படி கண்ணுங்களா? கொஞ்சம் அங்க பாருங்க.